இன்றைக்கி சிறகடிக்க ஆசை. ஆமாங்க, விஜயா வீடு கம்ப்ளீட்டாக பீஸ்ட் மோடுக்கு மாறிடுச்சு. ரோகிணியுடைய பீஸ்ட் மோடை விஜயா அண்ட் மனோஜ் எப்படி எதிர்கொள்கிறாங்க, அதே மாதிரி ஸ்ருதியோடைய பீஸ்ட் மோட் ஆக்டிவிட்டியில் ரவி எப்படி தப்பிச்சு ஓடுறாரு, இதை பார்த்த மீனா ஸ்ருதி கிட்ட எப்படி அட்வைஸ் கேட்டு தான் ஒரு பீஸ்ட் மோடாக மாறி முத்துவை எப்படி கடுப்பேற்றுறாங்கன்ட்டு, அண்ட் ஃபைனலாக ஒரு எக்ஸாஸ்ட், அதாவது பேயோட்டியை வச்சு ரோஹிணிகிட்ட இருக்கக்கூடிய அந்த டெவில் மோடை எப்படி வெளியேற்றுறாங்கன்றது தான். ஸோ மக்களே, இதெல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த கான்டென்ட். திஸ் இஸ் கேகேஸ் கான்டென்ட். நேற்று கண்டினியூவேஷன்லேருந்து கொண்டு போகிறாங்க சீன்ஸை. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரோஹிணி தன்னுடைய கனவில் இருக்கும்போது ஒரு பேய் பிடிச்ச மாதிரி ஆட்டமாக ஆடுறாங்க. அதை கவனித்த மனோஜ் கீழே விழுந்து அதை பார்த்து பயந்து தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோனை எடுத்து விஜயாவுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ரோகிணியுடைய பேய் ஆட்டோன்றது வந்து பயங்கர ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ லைக் லிட்ரலாக ஒரு பேய் வந்து எப்படி ஆடுமோ அந்த மாதிரி ஆடுறாங்க. ஸோ அதை யார் பார்த்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அவர் உடனே கால் பண்ணி, எம்மா இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது, நீ ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி விஜயாட்ட சொல்லுவார். விஜயா, ஏன்டா இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுற, உனக்கு என்னடா பிரச்சனைன்னு. இல்லைம்மா இதெல்லாம் சொல்ல முடியாது, நீ நேரம் என் ரூமுக்கு வா அப்படின்வார். ரூமுக்கு வந்து பார்க்கும்போது விஜயா வந்து ஒரு பதட்டமாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க பேய் ஆடுறதை பார்த்தாலுமே வந்து அப்படியே சாதாரணமாக தான் இருப்பாங்க. என்னடா ஆச்சு மனோஜ், ஏன்டா இப்போ இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதான் எனக்கும் தெரியலம்மா, நானும் பயந்து போயிருக்கேன். சரி நீ எங்கடா இருக்க அப்படின்னா, அவர் வந்து டெஸ்க் கடியில் ஒளிஞ்சிருப்பார். என்னடா அங்கே போய் ஒளிஞ்சிருக்கேன்னு. ஆமாம்மா, என்னை அடிச்சிட்டா, கீழே தள்ளி விட்டுட்டா, அதனால் நாங்கள் போய் ஒளிஞ்சிருக்கேன், அங்கேருந்து அவனை ஃபோன் அடிச்சேன், சரி வெளியில் வந்து தொலை அப்படின்வாங்க. அப்போ இவன் அடித்தனால அவங்களுக்கு ஒரு கோவம் வரும், யார் விஜயாவுக்கு. ஸோ அப்போ ரோகிணின்னு டக்குன்னு அவங்க அந்த முழிப்புலேருந்து வெளியே வந்தோடனே அந்த பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறதை நிப்பாட்டிக்கிட்டு, என்னாச்சுன்னுவாங்க. ஒன்றும் ஆகலை, ஏன் இப்படி ஆடுற அப்படின்வாங்க. நான் ஒன்றுமே செய்யலை, இவ்வளோ நேரம் அப்படி தானே இருந்த பாரு, அவனோட கீழே தள்ளி விட்ருக்க, அவன் பயந்து போய் ஒரு இடத்துல நிற்கிறான், என்ன நடக்குது. அப்படியே ஆண்டி, ஐயோ ஆண்டி பயங்கர கெட்ட கனவு எனக்கு, நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டதே இல்லை. என்னை வந்து பார்த்திங்கன்னா மீனா அப்படின்வாங்க. அப்புறம் அதை சப்ரஸ் பண்ணிவிட்டு, மீனான்ற வார்த்தையை சப்ரஸ் பண்ணிவிட்டு, என்னை யாரோ என்னை பயங்கரமாக அடிக்கிற வந்த மாதிரியும், நான் அந்த இடத்துல அடி வாங்குற மாதிரியும் இருந்தேன் ஆண்டி. ஒரு கருப்பாக இருந்துச்சு ரூமு, அந்த மாதிரி இருந்தது எனக்கு. அப்படியா, அப்படிலாம் ஒன்று யார் செய்வா, அந்த மாதிரிலாம் ஒன்று யாரும் செய்ய முடியாதுன்னு அவங்க நக்கலாக பேசுவாங்க. இல்லை ஆண்டி நிஜமாகவே நான் சொல்கிறேன். அப்படியா, சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சில நேரம் அப்படி தான் ஆகும், அப்புறம் சரியாக போயிடும். டேய் மனோஜ், அந்த தண்ணி பாட்டில் எடுத்து அவளுக்கு கொடு அப்படின்வாங்க. ஸோ அவங்க தண்ணி குடிச்சிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் பூஜை ரூமில் போய் விபூதிலாம் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன், நான் பூசி விட்றேன், நீ படுத்து தூங்கு அப்படின்வாங்க. உடனே அவங்க பூஜை ரூம் போகும்போது பின்னாடி மனோஜ் வந்து அந்த டெவல்ஸ் மோடை பார்த்து பயந்து போய் குடுகுடுன்னு ஓடி போய் பூஜை ரூம் அவருக்கும் கூட போயிடுவார், விஜயா கூட போய் டமால் இடிச்சிட்டு, என்னடா அப்படின்னு. இல்லைம்மா நீ என்னை விட்டுட்டு போயிட்டா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னுவார். ஸோ அங்கே நிற்கல ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அம்மா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஸ்ருதியோட ரோஹிணியோடைய அப்பா வந்து இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான சில கனவெல்லாம் அவள் கண்டுட்ருக்கா. அவங்க அப்பா அன்றைக்கி இறந்தார் பார்த்தீங்களா, அன்றைக்கி நைட்டும் அந்த நியூஸ் வந்தப்பையும் அன்றைக்கி நைட்டும் இப்போ இப்படி தான் இருந்தா. அப்படியா சொல்கிற. ஆமாம்மா, எனக்கு என்னமோ டவுட்டு, அவங்க அப்பாவோட ஆவி தான் வந்து அவள் மேலே இறங்கிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்கிறேன், நிஜமாக தான் சொல்கிறியா. ஆமாம்மா, எனக்கு என்னமோ அப்படி தான் தெரியுது. ஆமாம், அவர் மலேசியாவிலலாம் இறந்தார், இங்கே எப்படி வர முடியும். ஏம்மா அவர் என்ன வீசாவும் பாஸ்போர்ட் இல்லாமல் வாங்கிட்டு வருவார் நம்மளை பார்க்குறதுக்கு. அவர் பேய்மா, அவர் உடம்புல வந்து இறங்கியிருக்காரு, கடைசி ஆசை எதுவும் நிறைவேறலன்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்து இங்கே நிற்கிறாரு. அப்போ நாளைக்கு போயிடுவாரா அப்படின்னாங்க. ஸோ அது அந்த மாதிரி ஆகாது. அண்ட் அவனை மனோஜை வந்து கன்சோல் பண்ணிவிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நம்ம பார்வதி ஆண்டிக்கு ஃபோன் அடித்து தெளிவாக சொல்லிடுவோம் என்னென்ன நடந்துச்சுன்ட்டு, அதுக்குண்டான ஸ்டெப்ஸை நான் எடுக்கிறேன், நீ இப்போ நிம்மதியாக போய் படுத்துங்க, இந்த விபூதியை கொண்டு போய் அவன் முகத்தில் பூசிட்டு நீ படுத்துங்குன்னுவாங்க. அண்ட் அவர் உள்ளே போய் இந்த பழைய தமிழ் சினிமாலெலாம் வரும் பார்த்திங்கன்னா, விபூதி அங்கங்கே தூவி விட்டு கடைசியாக ரோகிணி நெத்தியில் பூசிட்டு அவங்க படுத்து தூங்கிடுவாங்க. அண்ட் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸ்ருதி அவங்க ரூமில் இருக்கும்போது ரவி அவரோட வேலையை முடிச்சுட்டு கரெக்டாக ரூம்குள்ளே வரும்போது ஸ்ருதியை பார்த்து, என்ன ஸ்ருதி, நம்ம 2 பேரும் யோகா கிளாஸ் போய் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுவோமா, ஏன்டா எனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஸ்ருதி, 2 பேருமே பண்ணோம்னா ஹெல்த்துக்கு நல்லது தானே. அப்போ அங்கே நிற்கல கொஞ்சம் விதண்டாவாதமாக பேசணும்னு நினைக்கிறது அந்த பீஸ்ட் மூட் ஆரம்பிக்குது.
ஏன் நான் நல்லா இருக்கல நான் நல்லா இல்லையா அப்படின்வாங்க. உடனே இல்லை நல்லா இல்லையான்னு சொல்லலை, கொஞ்சம் குண்டா இருக்கல்ல, கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிக்கலாம்ல அப்படின்னோடனே அவங்களுக்கு கோவம் வந்துடும். என்னது நான் குண்டா இருக்கேன் உனக்கு, அப்போ நான் குண்டா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்லை ஸ்ருதி, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம்ல, அதுக்காக தான் யோகா கிளாஸ் போகன்றேன். அப்போ நான் ஹெல்த்தி இல்லைன்ற, நான் டிசீஸ்டாக இருக்கேன்ற. ஐயோ நான் அப்படி சொல்லலை, இப்போ நீ என்ன சொல்ல வர? அப்போனா நான் சோம்பேறியாக இருக்கேன்றியா? நான் எங்கேயும் நீ கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்கிறியா? நான் சொல்லவே இல்லையே ஸ்ருதி, அதுக்குள்ளே நீ என்னமோ சொல்லிகிட்டு இருக்க. இல்லை நம்ம யோகா கிளாஸ் போனோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது. இப்போ நான் உன் ஃபேமிலியை கெடுத்துக்கிட்டு இருக்கேன்றியா? இப்படி ஸோ ரொம்ப நக்கலாக விதண்டவாதமாக அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து ரவி வந்து ஒரு கும்பிடு சாமி போட்டு, எப்பா ஸ்ருதி, உன் கூட நான் இனிமேல் பேசலை, இது மாதிரி தயவுசெய்து நான் ஆளை விடுன்னு சொல்லி ஸ்ருதியோடைய கேள்விக்கு அவர் பதில் சொல்ல திணறிட்டு குடுகுடுன்னு அவருடைய ரூமை விட்டு ஓடி போயிடுவார். ரூமை விட்டு வெளியே வந்தோடனே அவர் வெளியே போனதுக்கப்புறம் ஸ்ருதி பயங்கரமாக சிரிப்பாங்க. சிரித்ததை பார்த்தோன்னே மீனா ஹாலில் இருந்து, என்ன ஸ்ருதி ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்வாங்க. அப்போ மீனா கிட்ட ஸ்ருதி சொல்லுவாங்க, இல்லை அவன் வந்தான், அவனை கடுப்பேற்றணுன்றக்காக வேணுமே கடுப்பேற்றி விட்டு அனுப்பிச்சி விட்டுட்டேன், அவன் பயந்து போய் ஓடி போயிட்டான், சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு தான். ஏன் ஸ்ருதி இப்படி பண்ணுறீங்க? வேலையை முடிச்சுட்டு பாவம் அவர் வந்திருக்காரு, இப்படி செய்யலாமா நீங்கள்? இல்லைங்க இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க. என்னது அது என்டர்டெயின்மெண்ட்டுங்க அப்படின்வாங்க. ஓ அப்படியா, நீங்கள் வேணால் முத்துக்கு இதே மாதிரி பேசி பாருங்கள், வேணும்னே கோவப்படுற மாதிரி பேசுங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்களேன். நீங்கள் வேறங்க, ரவி மாதிரிலாம் முத்து என் புருஷன் கிடையாது. நான் ஏதாவது சொல்ல போக அவர் உடனே கோவப்பட்டுட்டு நான் அதில் போய் மாட்டிக்கிடுவேன், இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் வரல அப்படின்வாங்க. சும்மா செஞ்சு பாருங்கள், என்னங்க சொல்லிட போகிறாங்க அப்படின்னோடனே, சரிங்க நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகும்போது கரெக்டாக முத்து உள்ளே வருவார் கிச்சனில். மீனா எனக்கு ஒரு டீ போடு அப்படின்னுவார். அவங்க உடனே, டீயா, என்ன டீ வேணும்? பால் டீ வேணுமா பிளாக் டீ வேணுமா? நம்ம எப்பயும் பால் டீ தானே மீனா குடிப்போம், என்னாச்சு திடீர்னுட்டு? சரி பால் வந்து பாக்கெட் பாலா கறந்த பாலா அப்படின்னு. என்ன கேட்க வர, எனக்கு ஒன்றுமே புரியல. சரி நீ பாக்கெட் பால்லையே போடு. சரி சீனி போடணுமா வேண்டாமா? நான் என்ன சுகர் பேஷண்ட்டா, சீனி போடணுமா வேண்டாமான்னு கேட்குறேன். சீனியை போடு. அப்போ வெள்ளை சீனி போடணுமா நாட்டு சக்கரை போடணுமா? ஏய் மீனா, என்ன ஆச்சு உனக்கு, எதுவும் பைத்தியம் பிடிச்சிருச்சா, என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு? பைத்தியம் பிடிச்சிருச்சா? பைத்தியக்காரி எப்படியா டீ போடுவாங்களா அப்படின்வாங்க. ஐயோ மீனா, என்ன பண்ணுறேனே எனக்கு புரியல, நான் வேணால் ஒன்று செய்கிறேன், எனக்கு டீயே வேண்டாம், நான் வெளியில் போய் குடிச்சிக்கிறேன். ஐயோ இருங்க, நான் சும்மா உங்ககிட்ட விளாண்டேங்க. அதாவது ஸ்ருதி வந்து ரவி கிட்ட அப்படி விளாண்டு அவங்கள குடுக்குன்னு ஓட விட்டாங்க. ஏங்க பண்ணீங்கன்னு கேட்டால், இதுக்கு பேர் என்டர்டெயின்மெண்ட்டுங்களாங்க. ஓ பலகுரல் தான் இந்த வேலையை பார்த்துச்சா? அது வெளியே தானே நிற்கிது, ஏமா பலகுரல் இது உன் வேலை தானே? அவங்க கொடுக்கணும் ரூம்குள்ளே ஓடி போயிடுவாங்க. ஸோ இருங்க நான் டீ போட்டு கொடுக்குறேன், நீங்கள் குடிச்சிட்டு போங்க. சூப்பர் மீனா, டீ போடு, நான் குடிச்சிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இங்கே முடிஞ்சிடும். விஜயா மனோஜ் கிட்ட சொன்ன மாதிரி ரோஹிணி மேலே இருக்க பேயை ஓட்டுறதுக்கு நம்ம பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ ரோஹிணி மனோஜ் கிட்ட கேட்பாங்க, நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் ஆண்டியை கூப்பிட்டுட்டு? இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்வாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோலம் போட்டிருக்கோம் யார் பார்வதி ஆண்டி வீட்டில். அண்ட் ஒரு கும்பா மாதிரி ஒன்று பெருசாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்னமோ வித்தியாசமாக இருக்குது உங்கள் வீடு, என்ன நடக்க போகுது? எல்லாம் நல்லதுதாம்மா நடக்கும், நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லி பார்வதி ஆண்டி கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை லேசாக சொல்லுவாங்க, உனக்கு இந்த மாதிரி ஆச்சுல்ல அப்படின்னோடனே அவங்களுக்கு கோவம் வரும். இன்னும் கோவப்படாத, நீ உட்காரு, நம்ம சரி பண்ணி விட்ருவோம் அப்படின்வாங்க. இது எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணி இவங்க ஏதோ பேய் ஓட்டுற மாதிரி கொண்டு வராங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மனோஜ் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் கிளம்புறேன், நீ வா போ, நீ வரணுன்னா வா, நான் இல்லை வரலனாலும் போ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகும்போது அந்த பக்கத்தில் வந்து விஜயா அதட்டி ஏய் அப்படின்வாங்க. அப்படியே ஸ்டன்னாகி போய் நிற்பாங்க ரோஹிணி. உடனே அப்போ பார்வதி சொல்லுவாங்க, ஏய் அவளுக்கு ஏற்கனவே பேய் பிடிச்சிருக்கு, நீ வேறு கத்தி குட்டிகளாட்டா பண்ணி விட்றாத, மெதுவாக பேசி அவளை உட்கார போய் நைஸாக, இப்போ அந்த பேய் ஓட்டுற சாமி வந்துடுவார் அப்படின்வாங்க. அப்போ மெதுவாக போய் ரோஹிணி தப்பாக நினச்சிக்காதம்மா, இது உனக்கு நல்லதுக்கு செய்கிறதுக்கு தான், நீ இங்கே வான்னு சொல்லி தட்டி கொடுத்து நீங்கள் உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்தில் எல்லா விஷயங்களும் முடிஞ்சிடும் டக்குன்ட்டு, நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னோடனே கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த பேய் ஓட்டுற சாமியார் வந்துடுவார். வந்துட்டு இங்கே இருக்குது, ஏதோ இருக்குது, கெட்ட ஆன்மா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆஸ் யூஷுவல் தமிழ் படம் மாதிரியே எடுத்திருப்பாங்க அந்த இடத்துல. அண்ட் உள்ளே வந்தோடனே நேராக ஒவ்வொருத்தர் முகத்தையாக பார்ப்பார் அந்த சாமியார். பார்த்துக்கும் போது விஜயோட முகத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவார். ஃபோக்கஸ் பண்ணி நல்லா தெரியுது, ஒரு தெளிவான முகத்தில் எப்படி ஒரு அகம்பாவமோ ஆங்காரமோ தலைகணமோ இந்த முகத்தில் ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது
கெட்ட ஆத்மா வந்து இந்த உடம்புல தான் குடி புகுந்திருக்கு அப்படின்னு சொல்லி விஜயா பற்றி சொன்னோன்னே விஜயா கோவம் வந்துடும். ஏங்க எனக்கெல்லாம் ஒன்றும் பேய் பிடிக்கலைங்க, எனக்கு அது பேய் பிடிக்கிறதாவது, நீங்கள் வேறு சும்மா இருங்க அப்படின்னு. பார்வதி ஒன்று, இல்லை சாமி இவளுக்கு பேய் பிடிக்கல, அது தெரியும் எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம பேசினாதான் நிஜமாகவே பேய் பிடிச்சவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இதுவும் அதே தமிழ் படம் தாங்க, சரிங்களா? அண்ட் அந்த சந்தோஷத்தை எந்த முகத்தில் தெரியுதோ அவங்களுக்கு தான் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஃபோக்கஸை ஃபுல்லாக ரோஹிணி மேலே வைக்கும்போது அங்கே தொடரும் போட்டுறாங்க. ஸோ மக்களே, இது வரைக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி நான் சினாரியோ சொல்லியிருக்கேன். எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வித்தியாசமான வீடியோஸ் வந்து இன்னும் தெளிவாக நான் போடுவேன், நான் இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ்லாம் எடுத்து. ஸோ எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நிறைய கதைகள் இன்னும் நிறைய இருக்குது, இது மாத்திரம் கதை இல்லை, இன்னும் நிறைய கதைகள் என்கிட்ட இருக்குது, ஒரு சுவாரஸ்யமாக என்னால் சொல்ல முடியும். ஸோ ப்ளீஸ் subscribe to this channel, and this is KK's content. I am signing out now. Thank you.